நம்ம ஒரு முக்கியமான வேலைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். நம் மத்தியில் இருக்கிற ரெவரன் ரூபன் சாமுவேல் அண்ணன் தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மகிழ்ச்சிகரமான காலை பொழுதில் உங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நான் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அருமையான இந்த முகாமின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1981ஆம் ஆண்டு நான் வாலிபனாய் இருந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். நான் அப்பொழுது ஆவடி கனரக தொழிற்சாலையிலே சென்னையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது நான் அதற்கு கீழ்ப்படிவதற்கு அவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். ஏனென்றால் அழைப்பது ஆண்டவருடைய பணி, கீழ்ப்படிவது நம்முடைய வேலை. அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் கீழ்ப்படிந்தார்களா என்றால் இல்லைதான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்தார். அவர் 12 பேரை மாத்திரம் அழைக்கல. ஒருவேளை அவர் 1200 பேர்களை கூட அழைத்திருக்கலாம். வேதத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஒருவனை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறான். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லி நீ என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். அவன் பின்பற்றினானா என்று தெரியாது. நிச்சயமாக அவர் அநேகம் 100 பேர்களை அழைத்தார். அதிலே கீழ்ப்படிந்தவர்கள் இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான். அப்படியாகத்தான் ஆண்டவர் என்னையும் 1981ஆம் ஆண்டிலே அழைத்தார். அப்பொழுது நான் கீழ்ப்படிவதற்கு அவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். இன்றைக்கு 45 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே பணி நிறைவு பெற்ற ஒரு ஊழியனாக உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மையும் அழைக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற வார்த்தையின்படி நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. அவர் அழைத்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இதிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியா. ஆனால் அத்தனையும் நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 2 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். ஒன்று 15வது வசனம். இரண்டாவது 21வது வசனம். இரண்டு காரியங்களை அவர் இந்த பகுதியில் சொல்லுகிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து தன்னுடைய சொத்து பிரச்சனையை கொண்டு வருகிறான். தன்னுடைய சகோதரனை தன்னுடைய சொத்தை வஞ்சித்து விட்டான் என்ற காரியத்தை சொல்லி எனக்கு என்னுடைய பங்கை திருப்பி தர வேண்டும், என்னுடைய சகோதரனுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த காரியம் தொடர்கிறது. அதற்கு உவமையாக ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் வைத்திருக்கிறீர்களே அந்த ஆஸ்தி, அந்த சொத்து, அது உங்களுக்கு ஜீவனுக்கு ஈடானது அல்ல என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் வைத்திருக்கிறோமே அந்த சொத்தானது, அந்த ஆஸ்தியானது நம்முடைய ஜீவனுக்கு ஈடானது அல்ல. ஏனென்றால் ஜீவனானது அந்த சொத்துக்கும் மேலானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இந்த ஜீவனுக்கும் சொத்துக்கும் இந்த ஐஸ்வர்யத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு காண்பிப்பதற்காக அவர் விரும்புகிறார்.
சில சமயங்களிலே நம்மையும் அறியாமல் நாம் இந்த ஐஸ்வர்யத்திற்கு அதிக இடம் கொடுக்கிறவர்களாக நம்ம மாறி போகிறோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் என்ற வார்த்தையை 21வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். உலகத்தின் கண்களுக்கு ஐஸ்வர்யவான்களாக இருப்பதற்கு தான் நாம் அதிகமாக ஆசைப்படுகிறோம். எனக்கு ஒரு கார் இருக்கணுங்க, அது ரொம்ப நல்லது. இட் இஸ் மை ஐடென்டிட்டி. எது? கார்ல வர்றது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, அடையாளமாக மாறிவிடுகிறது. நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணுங்க, அது நம்முடைய அடையாளமாக வருகிறது. நமக்கு ஒரு படிப்பு இருக்க வேண்டும், அது நமக்கு ஒரு அடையாளமாக மாறிவிடுகிறது. நமக்கு ஒரு சம்பளம் இருக்க வேண்டும், அது நமக்கு ஒரு அடையாளமாக மாறி. இதெல்லாம் உலகத்தின் கண்களுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. நான் சொன்னேன் 1981ஆம் ஆண்டிலே ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது நான் கீழ்ப்படிந்தேன். அப்பொழுது வில்லிவாக்கத்திலே என்னுடைய தாய் மாமன் வீடு இருக்கிறது, பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய உறவினருக்கு என்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். என்னுடைய அத்தை, தாய் மாமனுடைய மனைவி அத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவன் என்னுடைய கணவருடைய அக்கா மகன், இவன் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து மிஷனரியாக போகிறான் என்ற காரியத்தை வந்திருந்த உறவினருக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் என்னை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறான ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை நீ எடுத்து விட்டாய். உண்மைதான். உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்கும் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கும் அதிகமான வித்தியாசம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருந்தது. அவருடைய உலக வாழ்வானது மிகவும் எளிமையானதாக இருந்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்களேன். பிலிப்பியர் 2:7. தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் வெறுமையாக வந்தார் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெறுமையாக வந்தார், தாழ்மையின் ரூபம் எடுத்தார். யாருடைய குடும்பத்திலே பிறந்தார்? ஒரு தச்சனுடைய குடும்பத்திலே பிறந்தார். அந்த தச்சன் எப்படிப்பட்டவர்? ஒரு வசதி உள்ளவரா? கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய பில்டிங் எல்லாம் கட்டுறவரா? அல்லது நிறைய பர்னிச்சர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவரா? கிடையவே கிடையாது. சொல்ல போனா ஒரு லேபரர் மாதிரி தான் அவர் வேலை பார்த்திருக்கிறார். ஆகையினாலே அவர் ஒரு பரம ஏழையாக இருந்தார் என்று வேதம் நமக்கு ஆதாரபூர்வமாக கூறுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே எப்படிப்பட்ட பலிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, தன்னுடைய மகனுக்காக பெற்றோர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசியுங்களேன். ரெண்டு புறா குஞ்சு தான் கொண்டு வந்தாங்களாம். ஒரு முதல் குமாரன், மூத்த குமாரனை அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக படைப்பதற்காக, கனப்படுத்துவதற்காக வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம் 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவங்க என்ன செய்யணுமா? ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது ஒரு புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால், ரொம்ப தெளிவாக இருக்கிறது லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு அப்படி கொண்டு வர சக்தி இல்லாது இருந்தால் அவர் 2 புறா குஞ்சாக கொண்டு வரட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர்கள் பரம ஏழைகளாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட குடும்பத்திலே தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து தன்னுடைய அன்பின் செய்தியை மக்களுக்கு அறிவித்தார். அவருடைய அனைத்து பயணங்களும் நடைப்பயணம் தான். வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக நடந்து திரிந்தார், சுற்றி திரிந்தார். திரிந்தார்னா கார்ல போனாரா? வண்டியில போனாரா? வாகனத்துல போனாரா? மிருகங்கள் மேல் பயணித்தாரா? இல்லை, அவர் நடந்துதான் சென்றார் என்று மிக தெளிவாக வேதம் கூறுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, பயணத்திலே அவர் களைப்படைந்தவரா என்ற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. உச்சி வெயிலுங்க, மத்தியான வேளை,
அப்பொழுது அவர் களைப்படைந்தவரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னை ஒரு ஐஸ்வர்யவானோடும் ஒப்பிடவில்லை. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். தன்னை ஒரு பரம ஏழையாகத்தான் இந்த உலகத்திலே காண்பித்தார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கொஞ்சம் பணம் இருந்தாதாங்க நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. இதுல தானே நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்மை நாம் அடையாளப்படுத்துவது எதை கொண்டு? நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை நாம் அடையாளப்படுத்துகிறோம். நேற்று தினத்திலே, அதாவது டாக்டர் சாம் கமலேசன் அவர்களுடைய பேத்தி வந்திருந்தாங்க, கிராண்ட் டாட்டர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கிராண்ட் டாட்டர் ஆஃப் டாக்டர் சாம் கமலேசன். ஆனா அதை விட ரொம்ப சந்தோஷம், ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னாங்க. நான் ஒரு தேவ பிள்ளை என்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடாது. தேவனால் பிரதானமாக கருதப்படுபவைகள் மனிதர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறது. அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசியுங்களேன். லூக்கா 14:16. லூக்கா 16:14. பரியாசம் பண்ணினார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகள் அவர்களுக்கு பரியாசமாக தோன்றியது. என்னையா பணம் வேணாங்கிறாரு, ஒண்ணு வேணாங்கிறாரு, சொத்து வேணாங்கிறாரு, சுகம் வேணாங்கிறாரு, நம்ம அதைத்தானே நம்பி இருக்கிறோம், நமக்கு அதுதானே முக்கியம். எது முக்கியம்? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் பரியாசமாக தோன்றுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு கேள்விக்குறிதான். இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாக வாழுவதற்கு நாம் முயற்சிப்பது தேவையில்லை. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக வாழுவதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த மனிதன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஐயா, எனக்கு சொத்து பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய சகோதரனிடத்திலே சொத்து பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய சகோதரன் என்னை வஞ்சித்து விட்டான், என்னுடைய பங்கை எனக்கு திருப்பி தர வேண்டும் என்ற பொழுது அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கிறாரா என்றால் உண்மையிலே ரொம்ப பரிதாபத்திற்கு அதை குறித்து அவர் பேசவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு சொத்து கிடைக்க வேண்டும் என்பதை விட அவனுக்கு அந்த சகோதரன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக தோணுது. நீ சொத்து விரும்பினா உன்னுடைய சகோதரனை நீ இழந்து போவாய். உன் சகோதரன் தான் உனக்கு முக்கியம். உன் சகோதரன் தான் உனக்கு முக்கியம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? எதை நாம் பொக்கிஷமாக கருதுகிறோம்? ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:72 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 119:72 வசனம். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பொக்கிஷம் எதாக இருக்க வேண்டும்? வேதமாக இருக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகம் நம்முடைய பொக்கிஷமாக இருக்க வேண்டும். நம்ம வச்சிருக்கிற நகை நட்டு கிடையாதுங்க. 100 பவுன் வச்சிருக்கிறோம், 200 பவுன் வச்சிருக்கிறோம், இத்தனை லேண்ட் வச்சிருக்கிறோம், இவ்வளோ கார் வச்சிருக்கிறோம், இவ்வளோ இம்மூவபிள் அசெட்டு, மூவபிள் அசெட்டு, இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. வேதம் தான் நம்முடைய பொக்கிஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய வெள்ளியை பார்க்கிலும் நம்முடைய பொன்னை பார்க்கிலும் நமக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டியது நம்முடைய வேத வசனம், நம்முடைய தேவனுடைய வசனமானது. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம்னு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்போம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான். பரலோக ராஜ்யம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்ன, ஒரு சிறு விளக்கம் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ரெண்டும் ஒன்று தாங்க. பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை மற்ற சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்கள் தேவன் என்ற வார்த்தையை, யெகோவா என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கு தயங்குவார்கள். அது அதிகமும் மரியாதைக்குரிய வார்த்தை என்பதனாலே
தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக அவர்கள் பரலோகம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். ஆகையினாலே தான் அங்கே பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களிலே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ வசனமாகிய பொக்கிஷத்தை நாம் எவ்வளவாக கனப்படுத்துகிறோம்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்களேன். நீதிமொழிகள் 15:16. அப்ப எது முக்கியம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது எதிலிருந்து வரும்? வேதத்தை வாசிப்பதில் இருந்து வரும், வேதத்தை நேசிப்பதில் இருந்து வரும், வேதத்தை தியானிப்பதில் இருந்து வரும். ஆகையினாலே தான் யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஐ ஹவ் ட்ரெஷர்ட் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். நான் அதை சொத்தாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு வேத வசனம் தான் சொத்தாக இருந்த ஒரு பெரிய பணக்காரன் தாங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரன். ஆனால் அவருக்கு சொத்து எது? வேத வசனம். உங்களுக்கும் எனக்கும் சொத்து எதாக இருக்க வேண்டும்? வேத வசனமாக இருக்க வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் வாழுவதற்கு பழக வேண்டும். இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே நிறைந்திருக்க வேண்டும். காலையில எந்திரிச்சவன எந்த சொத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறோம்? எந்த நிலத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறோம்? எந்த ஐஸ்வர்யத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த வேத வசனத்தை குறித்தா? வேத வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க நாம் பழக வேண்டும். சங்கீதம் 1 2-3 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுதுதான் தெரியும், கர்த்தருடைய வசனமானது நமது வாழ்க்கையை கனப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எப்ப வாய்க்கும்? அவருடைய வசனத்தின்படி தியானித்து நடக்கிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனமானது நமக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். இரண்டாவதாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 19:21. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இரண்டாவது வார்த்தை தேவ ராஜ்யம் எனும் பொக்கிஷம். தேவ ராஜ்யமே நமக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டும். முதலாவது தேவ வசனம் நமக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டும். இரண்டாவது தேவ ராஜ்யம் நமக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே முதலிடம் பரலோகத்திற்குத்தான். முதலிடம் பரலோகத்திற்குத்தான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் என்ன கூறுகிறது? மத்தேயு 13:43-44. பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதனை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார். பரலோக ராஜ்யம் எது? ஒரு பொக்கிஷத்திற்கு சமானம். அந்த பொக்கிஷத்தை அவன் என்ன செய்கிறான்? அந்த பொக்கிஷத்தை பார்க்கிறான். அந்த பொக்கிஷம் யாருடைய நிலத்தில் இருக்கு? அவனுடைய நிலத்தில் இல்ல, இன்னொருத்தங்க நிலத்தில் இருக்குது. உடனே என்ன செய்கிறான்? அதை மூடி வைக்கிறான். மூடி வைத்த பிறகு மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் போகிறான். because he was going to inherit, அதை சுதந்தரித்துக் கொள்ள போகிறான். he is going to inherit, அதை சுதந்தரித்துக் கொள்ள போகிறான். ஆகையினாலே அவன் என்ன செய்கிறான்? போய் தனக்குள்ள சொத்ததெல்லாம் விற்கிறான். எப்படி விற்கிறான்? வருத்தத்தோடு விற்கலங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வருத்தத்தோடு விற்கவில்லை, சந்தோஷத்தோடு விற்கிறான். ஏனென்றால் அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்க போகிறது. பரலோக ராஜ்யம் கிடைக்க போகிறது. ஆகையினாலே சந்தோஷத்தோடு தனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் அவ்வளவு விலை உயர்ந்தது. நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, நாம் வைத்திருக்கிறோமே, அத்தனை சொத்துக்கும் மேற்பட்டது, அப்பாற்பட்டது, மிகவும் விலை உயர்ந்த அந்த சொத்து. அந்த பரலோக ராஜ்யம் என்கின்ற அந்த சொத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சொத்தானது, அந்த பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷமானது ஒரு சுப்ரீம் வேல்யூ. சுப்ரீம் வேல்யூ என்ன? இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றை காட்டிலும் அது விலை உயர்ந்தது. இந்த உலகத்திலே நாம் காண்கிற, நாம் வைத்திருக்கின்ற எல்லாவற்றை காட்டிலும் அது விலை உயர்ந்தது. அதுக்கு ஈடு இணைய கிடையாது.
சுப்ரீம் வேல்யூ. அது மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் செய்கின்ற தியாகம் இருக்கிறதே, அதை நாம் வருத்தத்தோடு செய்வதில்லை, மகிழ்ச்சியோடு செய்கிறோம். மகிழ்ச்சியோடு செய்கிறோம். இந்த அருமையான சகோதர சகோதரிகள் பகிர்ந்து கொண்டார்கள். மூசாகர் அப்படின்ற இனத்தை குறித்து சொன்னார்கள் இல்லையா? மூசா அப்படின்னா எலின்னு அர்த்தம். ஆகார்னா என்ன? உணவுன்னு அர்த்தம். மூசா ஆகார், எலியை சாப்பிடுகிறவர்கள். அவர்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்கிறவர். அவர் பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு, சகோதரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கே நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சகோதரி மிஷினரி பேசுகிறாங்க, பின்னாடி ஒரு விசுவாசி நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவர் மைக்கில் தமிழில் பேசின பிறகுதான் எனக்கு அவர் மிஷினரின்னே தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே போய் அவர் மூசாகராகவே மாறிட்டார். மிஷினரி போய் ஒரு விசுவாசியை போல அல்லது அந்த மூசாகரின மக்களை போல, இயேசு அப்படித்தாங்க வந்தாரு. இயேசு he identified himself with the people, with the human being. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மிஷினரிகள் அப்படித்தான் செய்கிறார்கள். மூசாகருக்கு மூசாகராக மாறுகிறார்கள். நான் மால்தோ மக்கள் மத்தியிலே பணி செய்தேன். என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த 25 ஆண்டுகள் அங்கே பணி செய்த காலங்களிலே நீங்களும் மால்தோ மாதிரி தானங்க இருக்கீங்க அப்படின்னாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? மால்தோ மக்களுக்காக நாங்கள் மால்தோக்களாக மாறினோம். மால்தோக்களாக மாறினோம். காரணம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யமானது, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் செய்கின்ற தியாகமானது மிக விலை உயர்ந்தது. அதை நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அந்த மனிதனே கண்டுபிடிக்கிறான். அதான் ரொம்ப முக்கியமானது. பரலோக ராஜ்யமானது நிலைத்தில் புலைந்திருக்கிற ஒரு ஐஸ்வர்யத்திற்கு சமமானது. அதை ஒரு மனிதன் பார்க்கிறான், அவன் தான் பார்க்கிறான். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் தான் தேட வேண்டும். அது நம்மை தேடி வருவதல்ல. We have to search the kingdom of God. கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சொத்தை தேடுறோம், எங்க நலம் கிடைக்கும், ஒரு சென்ட்டுக்கு இவ்வளவு ரூபாய் வேலை வேண்டியிருக்க, எங்க நலம் கிடைக்கும்னு தேடுறோம், எங்க வீடு கிடைக்கும்னு தேடுறோம், எங்க வேலை கிடைக்கும்னு தேடுறோம், எங்க சொத்து கிடைக்கும்னு தேடுறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா? Let us search the kingdom of God. ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 14:17. எது இல்லை என்பதை அங்க சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இன்னைக்கு நாம் புசித்து குடித்து கொண்டு இருக்கிறோமே, மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஒரு வீட்டை கட்டிவிட்டால் அதற்காக எவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுகிறோம். ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஆண்டவர் கொடுத்தார் என்று மகிழ்ந்து கொண்டாடுகிறோமே. போகும்போது அதை நம்ம எடுத்துட்டே போறது இல்லை. ஆனால் அதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சிங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக நாங்களும் நானும் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை வாசியுங்களேன். பிலிப்பியர் 3, 7, 8. அப்ப என்ன சொல்றாரா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கு எதெல்லாம் லாபம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ, நான் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், சதுசேயன், பரிசேயன் என்று வரிசையாக தன்னுடைய குவாலிட்டி எல்லாம் தகுதிகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே செல்லுகிறார். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறது, இதெல்லாம் குப்பைங்கிறார். ஏன்? எனக்கு இப்ப பரலோக ராஜ்யம் கிடைச்சிருச்சு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கெல்லாம் அந்த குப்பையெல்லாம் வித்துட்டேங்கிறார். குப்பையெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? வித்துட்டேன். உங்களையும் பார்த்து கேட்கிறேன், குப்பையை விற்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நீங்க இப்ப சொத்துன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் என்னது? குப்பை. பவுல் அப்போஸ்தலன் சொன்னா, பவுல் அப்போஸ்தலன் கணக்குல நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகை நட்டு, நம்ம வச்சிருக்கிற காரு, இதெல்லாம் என்னது? குப்பை. அந்த குப்பையை வித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? மூன்றாவது, பொக்கிஷம்னா என்ன?
முதலாவது பார்த்தோம் வேத வசனமாகிய பொக்கிஷம்னு, இரண்டாவது பார்த்தோம் பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷம் என்று, மூன்றாவது கடவுள் நமக்கு ஒரு பொக்கிஷம் கொடுத்திருக்காங்க. இந்த உலகத்திலையும் கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல கடவுள் நமக்கு ஒரு பொக்கிஷம் கொடுத்திருக்காரு. ஆனா அதை பொக்கிஷமா நம்ம நினைக்கிறது இல்ல. அதை என்ன நினைக்கிறோம்? பாரமா நினைக்கிறோம். பொக்கிஷமா நினைக்கிறது இல்ல, அதை பாரமா நினைக்கிறோம். எது தெரியுமா? குடும்ப வாழ்வு. குடும்ப வாழ்வு. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை பொக்கிஷமாக நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அதை பொக்கிஷமாக கனப்படுத்த வேண்டும். சங்கீதம் 127 4வது வசனத்தை வாசியுங்களேன். சங்கீதம் 127 4. ஆமா, ஆண்டவர் சொல்றார் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் கொடுப்பதுங்க. கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் அர்த்தம். சுதந்திரம்னா விடுதலை கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது என்ன அர்த்தம்? சொத்து. நம்முடைய குடும்பம் நமக்கு ஒரு சொத்து. அப்படி சொத்தாக பார்க்கணும். கடவுள் கொடுத்த சொத்துங்க, மனிதன் கொடுத்த சொத்து அல்ல. கடவுள் நமக்கு கொடுக்கிற சொத்தாக, பொக்கிஷமாக நீங்களும் நானும் அதை பார்க்க வேண்டும். அதாவது என்ன சொல்லுகிறார்கள்? குடும்பம் என்பது கடவுளுடைய படைப்பிலே மிகச்சிறந்த ஒரு படைப்பான். குடும்பம் என்பது கடவுளுடைய படைப்பிலே மிகச்சிறந்த ஒரு படைப்பு. அதுல என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது, குணாதிசயங்கள் இருக்கிறது, கேரக்டர் இருக்கிறது, குணாதிசயங்கள் இருக்கிறது. மூன்றாவது, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அன்பு இருக்கிறது, குணாதிசயங்கள் இருக்கிறது, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசியுங்கள். இந்த குடும்பம் என்பதை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் அங்க என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அது மாத்திரமல்ல, என்ன இருக்கணும்? மன்னிப்பு இருக்கணும். இது ரெண்டும் முக்கியங்க. இது ரெண்டும் இல்லாத குடும்பம் குடும்பம் அல்ல, நரகம். நம்முடைய குடும்பத்திலே அன்பு இல்லை என்றால் அது நரகம். நம்முடைய குடும்பத்திலே மன்னிப்பு இல்லை என்றால் அது நரகம். இந்த உலகத்திலே நரகத்தை அனுபவிச்சிரும். அப்ப இது ரெண்டும் என்ன இருக்குமா? அந்த குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 4 முக்கிய கருப்பொருள்கள் அங்கே இருக்கின்றது. ஒன்று forgiveness, மன்னிப்பு. மன்னிப்பு தாராளமாக இருக்க வேண்டும். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், மன்னிப்பு இருக்க வேண்டும், தாராளமாக மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த குடும்பமானது கடவுள் கொடுத்த நமக்கு ஒரு பொக்கிஷம். அதை கட்டி கையாள வேண்டும், கட்டி கையாள வேண்டும். இரண்டாவது, பட்சமாய் இருக்க வேண்டும். பட்சமாய் இருப்பதில் என்றால் ஆங்கிலத்தில் டிவோஷன் என்று சொல்லுவார்கள். பட்சமாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும். சொல்லணும், அம்மா நீ இல்லாம என்னால எதுவுமே செஞ்சுக்கிட முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நீங்க இல்லாம என்னால எதுவுமே செஞ்சுக்க முடியாது. நீங்க இல்லைன்னா என்ன எனக்கு, நீ இல்லைன்னா என்ன எனக்கு. இப்படி நம்ம பேசணும்னா அங்க நரகம் தாங்க வருது, அங்க நரகம் தான் வருது. பொக்கிஷம், குடும்பம் என்பது ஒரு பொக்கிஷம். மன்னிப்பு இருக்க வேண்டும், பட்சமா இருக்க வேண்டும், அதிலே அன்பு இருக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது, அன்பு செய்ய வேண்டும், அன்பு அங்கே இருக்க வேண்டும். 4ஆவதாக கனம் பண்ண வேண்டும். குடும்பத்தில் என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும். கணவன் மனைவியை கனம் செய்ய வேண்டும், மனைவி கணவனை கனம் செய்ய வேண்டும். மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கனம் செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை கனம் செய்ய வேண்டும். சில சமயங்கள்ல என்ன நினைக்கிறோம்னா, குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவங்களுக்கு சொத்து சேர்க்கி வைக்கிறது. நம்ம அதில் தான் ரொம்ப கவனம் செலுத்துவோம்.
நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஒரு ஆலோசனை சொல்றேன். காமராஜர் சொன்னதை சொல்றேன் உங்களுக்கு. என்ன பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன ஆலோசனை என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, உன் பிள்ளை ஊனமாயிருந்தால் அவனுக்கு சொத்து சேர்த்து கொடு. திரும்பமா சொல்றேன், உன் பிள்ளை ஊனமாயிருந்தால் அவனுக்கு சொத்து சேர்த்து கொடு. சொத்து சேர்த்து வச்சு அவனை ஊனமாக்கிடாதங்கிறார். திரும்பமா சொல்றேன், சொத்து சேர்த்து வச்சு அவனை ஊனமாக்கி விடாத. சில சமயங்களில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என் பிள்ளைக்கு வீடு வாங்க தெரியாதுங்க, நானே வீடு வாங்கி வச்சிடறேன். அப்ப நம்ம பிள்ளைங்க நம்மளை விட திறமை குறைந்தவர்களா? அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, அவங்க நம்மளை விட திறமைசாலிகள். சொத்து வாங்குறதா இருந்தா உங்களுக்கு மாத்திரம் வாங்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு அப்ப என்ன கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? 2 காரியம் கொடுக்கணும். ஒண்ணு, கல்வியை கொடுங்கள். சரியான கல்வியை, தரமான கல்வியை, உண்மையான கல்வியை, மேன்மையான கல்வியை கொடுங்கள். 2வது ரொம்ப முக்கியமானது, கடவுளை கொடுங்கள். கடவுளை கொடுங்கள், இயேசுவை கொடுங்கள். இயேசுவை கொடுக்காம என்னத்தை கொடுத்தாலும் வேஸ்ட்ங்க, வேஸ்ட்ங்க. நேத்து அந்த பொண்ணு சொன்னப்ப அந்த பேச்சு சொன்னால அழகான வார்த்தை, ஐ எம் born again Christian, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண். தாத்தா கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதான் ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்வு என்கின்றது ஒரு பொக்கிஷத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இறுதியாக